வணக்கம். நீங்க ஒரு ஹெல்த் கேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது ஃபினான்ஸ். இதை தாங்க நம்ம முந்தைய வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோ இந்த பேங்க்கு நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விதமா ரொம்ப காமனா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ், அதாவது உங்களோட ப்ராஜெக்டை வச்சு உங்களுக்கு ஃபினான்ஸ் வாங்குறது. ரெண்டாவது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பிளட்ஜ் பண்ணி தான் வாங்க போறோம். பட் எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் என்ன மாதிரியான உங்களுக்கு டென்யூர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வர போறதுங்க பத்தி தாங்க இந்த கம்ப்ளீட் வீடியோ. முதல்ல நம்ம ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் எடுத்துப்போம். ஸோ ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் முழுக்க அந்த ப்ராஜெக்டோட ஃபீசிபிலிட்டி வயபிலிட்டி எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து லோன் தர போறாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தரீங்க, பேங்க் என்ன போறாங்க, அதோட கம்ப்ளீட் வயபிலிட்டியை வந்து ஸ்டடி பண்ண போறாங்க. நீங்க எப்படி ஸ்டடி பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து அந்த பேங்க்குமே பண்ணி அதுக்கப்புறமா தாங்க உங்களுக்கு வந்து லோனை வந்து தருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்க ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான டீம் ஒர்க் பண்றாங்க அவங்க கூட, அண்ட் அவங்களால என்ன கேஷ் ஃப்ளோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாங்க அவங்க வந்து தர போறாங்க இந்த ஃபினான்ஸ. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில ரொம்ப முக்கியமாவே பேங்க் கவனம் செலுத்த போறது உங்களோட ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸை பத்தி தான். ஸோ என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வேல்யூவேஷன் வருது, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் தர போறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன மேஜரான டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்யூர். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5 to 6 years தாங்க அதுக்கு வந்து டென்யூர் கொடுப்பாங்க. அதே நம்ம லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 to 15 years கூட வந்து கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில ஒரு 10 to 11%, பட் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1% அதிகமாகவே இருக்கும் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விட. இதை தவிர அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு வந்து சொல்றது என்ன அப்படின்னா ஐடிஆர் கண்டிப்பா ப்ரமோட்டர் இல்லைன்னா ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரமோட்டர்ஸோட ஐடிஆர் 3 வருஷம் தேவைப்படும். கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தாங்க ரெண்டு லோன்ஸ்மே வந்து தரப்போறாங்க. இதுல நம் முதல்ல சொல்லியிருந்த பாயிண்ட் இந்த செக்யூரிட்டியோட வேல்யூவேஷன். ப்ராஜெக்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 100% கொடுத்தா போறோம். அதாவது 1 கோடி ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு வேல்யூ உள்ள நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செக்யூரிட்டியா கொடுத்தா போறோம். லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூவேஷன் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 150% இருக்கணும். அதாவது 1 கோடி ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அன்னிய டேட்ல இருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து லோனை வந்து தரப்போறாங்க. இதுதாங்க மேஜர் டிஃபரன்சஸ் இந்த ரெண்டு லோன்ஸை பத்தி. உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற மெயில் ஐடி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்க செய்யறோம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டாக்டர் லலிதா செந்தில் இன்னொரு வீடியோட பார்க்குறேன்.